ஹலோ வாரியர்ஸ். உங்க வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ற வில்லன் நீங்க திங்க் பண்ணாத இடத்துல இருக்கிறான். அவன் நேரா உங்க முகத்துக்கு வரமாட்டான். உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டா பேச மாட்டான். உங்களுக்கே தெரியாது, ஆனா அவன் உங்க தலையிலேயே உட்கார்ந்திருப்பான். எஸ், யுவர் மைண்ட் இஸ் த ஒன்லி பேட்டில் ஃபீல்ட். ஐதர் யூ வின் ஏர்லி ஆர் லூஸ் டெய்லி. ஆமாங்க, ஓவர் திங்கிங் தான் உங்க மைண்ட்ல உட்கார்ந்துருக்கிற அந்த உங்களுக்கே உங்க கண்ணுக்கே தெரியாத எதிரி. இமேஜின் பண்ணுங்க, உங்க மொபைல் போன் சைலண்ட்ல இருக்கு, ஆனா உங்க மைண்ட்ல மட்டும் ஏதோ ஒரு பாஸ்ட் பெயின் லவுடா ரிங் ஆயிட்டே இருக்கு. இந்த பாஸ்ட் பெயினும் ஃபியூச்சருக்கான ஃபியரும் தான் அந்த ஓவர் திங்கிங்கான பேசிக் ஃபவுண்டேஷனாவே இருக்குது. இப்ப நீங்க யாருக்கோ அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டை அவங்க செக் பண்ணிட்டாங்களா, பார்த்துட்டாங்களா நீங்க திரும்ப திரும்ப செக் பண்றீங்க. ஒருவேளை அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா உங்க மைண்ட்ல ஒருவேளை என்ன ஹெய்ட் பண்றாங்களோ, இல்ல எனக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நம்மளே வேற சீன்ஸை கிரியேட் பண்ணிட்டு மைண்டையே ஒரு மூவி மாதிரி தியேட்டருக்கு போகாமலே ஒரு பெரிய ஷோவே ரன் பண்ணிரும். அதுதாங்க அந்த ஓவர் திங்கிங். ஒரு பேரண்டா ஒரு நாள் ரெகுலரா டைம்க்கு வர்ற ஸ்கூல் பஸ் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா என்ன ஆயிருக்குமோ, ஒருவேளை ஸ்கூல் பஸ் வர வழியில எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, இல்ல டீச்சர்ஸ் எதுவும் என் குழந்தைய சரியா பஸ்ல ஏத்தி விடாம விட்டுருப்பாங்களோ அப்படின்னு பல விஷயத்த நம்ம மைண்ட் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிரும். இமேஜின் பண்ணி அதற்கான விஷயங்கள் நடக்காமலே நடந்தா என்ன ஆகுமோ அது மாதிரியான மனநிலைக்கு நாம போய் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். காலையில நீங்க ஆபீஸ் கிளம்புறப்ப ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிருச்சு அப்படின்னாக்க, ஆஹா இன்னைக்கு என் பாஸ் டைமுக்கு வந்துட்டாருனாக்க கண்டிப்பா என்னைய பார்த்து பயங்கரமா கோவப்படுவாரு, என்னை வேலையை விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாரு, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் இனிமே லேட்டாவே போகக்கூடாது அப்படின்னு ஒரே ஸ்ட்ரெஸ்டான மென்டாலிட்டிக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க உங்க மைண்ட் அந்த வில்லனை சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓவர் திங்கிங்கை ரிமூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை ஈஸியா இந்த வீடியோல சொல்லித்தரேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கோ அல்லது உங்க சர்க்கிள்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஓவர் திங்கிங்ல இருந்தாங்கனாலோ அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரியர்ஸ், ஒரு நாள் திடீர்னு அதிகாலை 3 மணிக்கு நீங்க முழிச்சிடுறீங்க. முழிச்ச உடனே முதல் நாள் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம், ஒருவேளை ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் உங்க மைண்டுக்கு வந்து இன்னைக்கு நான் ஆபீஸ் போறப்ப இது மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுவாங்களோ, என்னை யாரும் இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த இன்சிடென்ட்டை வச்சு என்னைய மோக் பண்ணுவாங்களோ அப்படின்னு உங்க மைண்ட் பாஸ்ட ரிவைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்க கரெக்டா ஓவர் திங்கிங்ல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இப்ப இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணி லைஃபை மாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத 3 ஸ்டெப்ஸ் மூலமா ஈஸியா சொல்லித்தரேன். ஓவர் திங்கிங்கை ரிமூவ் பண்றதுக்கான 3 ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 பட்டன் உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த 3 பட்டன் என்னென்னனாக்க, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவில் சென்டர்ல 3 பட்டன் தெரியுது பாருங்க. சென்டர்ல இருக்கிறது பிளே அண்ட் பாஸ் பட்டன், ரைட்ல இருக்கிறது ரீப்ளே பட்டன், லெஃப்ட்ல இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன். இப்ப நீங்க பிளே அண்ட் பாஸ் பட்டனை யூஸ் பண்றீங்களா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை யூஸ் பண்றீங்களா, அல்லது பிளே பேக் பட்டனை யூஸ் பண்றீங்களாங்கிறத பொறுத்து தான் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் திங்க் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை நீங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்களையே நினைச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, நீங்க அடிக்கடி சினிமாவில் பார்க்குற ஒவ்வொரு சீனையும் எப்படி நம்ம ரீப்ளே பண்ணி பார்க்குறோமோ அது மாதிரி கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயங்களை, பாஸ்ட் பெயினை திரும்ப திரும்ப நீங்க ரீப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த ரீப்ளே பண்றதுனால உங்களுக்கு பழைய விஷயங்கள் நடக்காத மாதிரி ஆக போறதில்ல. ஆனால் பழைய விஷயங்கள் நடந்ததற்கான வழிகளை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல கொண்டு வந்துட்டு அந்த இமேஜினேஷன், பாஸ்ட் இமேஜினேஷனை ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பிளே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ப்ராக்ரஸ் ஃபார்வர்ட்லி. இப்ப நீங்க பிளே பட்டனை பிரஸ் பண்ணி லைஃபை கொண்டுட்டு போறப்ப திரும்பவும் உங்களுக்கு வர்ற ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் என்னன்னாக்க, இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த இன்சிடென்ட் மாதிரி ஃபியூச்சர்ல நடந்துருமோ அப்படின்னு எதிர்காலத்துல நடக்காத விஷயங்களை நீங்களாவே ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி இமேஜின் பண்ணி அந்த இமேஜினேஷன் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மைண்ட்ல அந்த சுச்சுவேஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு பெயர் தான் அன்யூஸ்டு கரேஜ். உங்க வாழ்க்கையும் ஒரு சினிமா மாதிரி தாங்க.
அந்த சினிமாவோட டைரக்டர் நீங்க தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, லைஃப்லயே உங்க பிரெயின் தான் ரொம்ப டேஞ்சரஸான டைரக்டர். அந்த டைரக்டருக்கு நீங்க சரியான ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டு போவோம். இந்த ஓவர் திங்கிங்கிற வில்லனை லைஃப்குள்ளேயே பர்மிட் பண்ணாது. ஓவர் திங்கர்ஸ் அப்படின்னாக்க அவங்களுக்கு பிரெயின் வீக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. ஓவர் திங்கர்ஸ்க்கு பிரெயின் ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆகும். ஸோ ஓவர் திங்கிங் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வெரி பவர்ஃபுல் டூல் உங்ககிட்ட இருக்கிறதா அர்த்தம். ஆனால் அதற்கு சரியான டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க சினிமா எப்படி சக்சஸ் ஆகுதோ அது மாதிரி உங்க லைஃபும் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்க ஓவர் திங்கரா இருந்திருந்தீங்க அப்படின்னாக்க அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க, யூ ஆர் வெரி டேலண்டட். ஆனா அந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க எக்ஸலண்டான ஒரு லைஃப் பெர்ஃபார்மரா இருக்க முடியும். ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 3 ஈஸி ஸ்டெப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 வகையான ஓவர் திங்கர்ஸ் நம்ம சொசைட்டில இருக்கிறாங்க, நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்குவோம். த ஃபர்ஸ்ட் டைப் த ஒரியர். இந்த ஒரியர் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. கவலைப்படாமல் இருக்கிறதே அவங்களுக்கு கவலைப்படக்கூடிய விஷயமா கூட இருக்கும். அதனால த ஒரியர் அப்படிங்கிறவங்க கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சோ, ஃபியூச்சர்ல நடக்க போறதை நினைச்சோ நிகழ்காலத்துல இருக்கிற நிம்மதியை இழந்திருப்பாங்க. அந்த ஒரியர் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்களா கூட இருக்கலாம். இந்த ஒரியர் அப்படிங்கிறவங்க எப்பவுமே எந்த ஒரு சின்ன விஷயம் தவறா நடந்துட்டாலும் அதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை பில்ட் பண்ணி தவறா நடந்த ஒரு விஷயம் 10 விஷயம் தவறாயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சு கவலைப்படுவாங்க. அதைத்தான் ஒன் ஸ்மால் இவெண்ட் 10 இமேஜினரி டிசாஸ்டர் ஃபார் த ஒரியர். ஸோ நீங்க ஒரியர் டைப்ல இருந்தீங்கன்னாக்க டைப் 1 இந்த கமெண்ட் பாக்ஸ். ரெண்டாவது வகையான ஓவர் திங்கர்ஸ் யாருன்னு பார்த்தாக்க த பெர்ஃபெக்ஷனிஸ்ட். உண்மையிலேயே த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள், ரொம்ப திறமையானவங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்ல குறை இருந்தாலும் அதை அவங்க மனசு ஏத்துக்காததுனால தான் அதை நினைச்சு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, அதை நினைச்சு ஓவர் திங்க் பண்றாங்க. ஸோ த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆர் குட், பட் லேர்ன் டு அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் லைஃப். இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நம்ம செய்யற எல்லா விஷயமும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஷயங்களை தள்ளி போட்டு பல வருடங்களுக்கு அவங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமலே கூட இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் வில்லன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. இந்த ஓவர் திங்கிங் அடிக்ஷன்ல இருக்கிற 3வது வகை மனிதர் த பீப்புள் பிளீசர். இந்த பீப்புள் பிளீசர் அப்படிங்கிறவங்க என் மனைவி, என் குழந்தைங்க, என் பெற்றோர், என் கணவர், என் நண்பர், என் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாரும் என்னை பத்தி எதுவுமே சொல்லிடக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், என்னை பத்தின எந்த ஒரு கிரிட்டிசிசமும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்யறவங்க தான் இந்த பீப்புள் பிளீசர். கிளியரா புரியுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள், இந்த பீப்புள் பிளீசர் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ரெகுலரா ஓகேடா இல்ல ஓகே டி அப்படின்னு மெசேஜ் பண்றவங்க ஒரு நாள் வெறுமனே ஓகே அப்படின்னு மட்டும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு உடனே என்ன வரும், வழக்கம் போல மெசேஜ் அனுப்பலையே, ஒருவேளை என்ன பிடிக்கலையோ, என்ன ஹெய்ட் பண்றாங்களோ அப்படின்னு இருக்கும். ரியாலிட்டி என்னவா இருக்கும், அவங்க ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க, அந்த டா டீன்னு மெசேஜ் யூஸ்வலா ஆட் பண்றதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளோட ஓவர் திங்கிங் பேட்டர்ன் வேற விஷயங்களெல்லாம் இமேஜின் பண்ண வைக்குது இல்லைங்களா, அவங்க தான் இந்த பீப்புள் பிளீசர் கேட்டகரியில இருக்கிறவங்க. ஓவர் திங்கிங்ல இருக்கிற 4வது வகை மனிதர்கள் யாருன்னு பார்த்தோம்னா த ரிக்ரெட் மிஷின். இந்த ரிக்ரெட் மிஷின் அப்படின்னு இருக்கிறவங்க எப்பவுமே கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப ஒருவேளை நான் அதை பேசியிருக்க கூடாதோ, ஒருவேளை நான் அதை சொல்லியிருக்க கூடாதோ, நான் இப்படி சொல்லியிருந்தா அது அப்படி நடந்திருக்காதோ அப்படின்னு இந்த பாஸ்ட் விஷயங்களையே நினைச்சு அதையே அசை போட்டு கொண்டு அதனாலேயே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த ரிக்ரெட் மெஷின் அப்படிங்கிறது அவங்க மைண்டையே ஒரு மெஷினரி மாதிரி ஆக்கி கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல எடுத்து ஒரு ஜாய்ஃபுல்லான சுச்சுவேஷனே இல்லாத அளவுக்கு அவங்கள அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி ஆகணும். யுவர் மைண்ட் இஸ் அ சினிமா ஹால் அண்ட் யூ ஆர் த டைரக்டர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுங்களா, காசு கொடுக்காம டிக்கெட் வாங்காமலே நாமளே இமேஜினரி ரீல்ஸை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோமே தவிர லைஃப்ல பாசிட்டிவா ஆக்ஷன் ஃபார்வர்டா இருக்கிறதுக்கான விஷயங்கள் செய்யறது இல்ல. இந்த விஷயம் நமக்கு ஓவர் திங்கிங்னு தெரிஞ்சும் நம்ம கட் சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு போகிறது இல்ல, அதே சீன்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாரியர்ஸ், உங்களோட பிரெயின் நெட்ஃபிளிக்ஸை விடவும் பயங்கர டேஞ்சரஸ் அண்ட் அடிக்டிவ் ஆனது.
ஒரு ரிவைண்ட் பட்டன். இந்த ரிவைண்ட் பட்டன் நமக்கு திரும்ப திரும்ப ஓல்டு பெயின்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் ஃபியூச்சர்ல நடக்க போற டேஞ்சரஸான விஷயங்கள் இமேஜினரியா நம்ம லைஃப்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால நாம பிளே பட்டன் அழுத்தி பிரசன்ட்ல வாழ்றதுக்கு தவற விடுறதுக்கு பெயர் தான் எக்ஸாக்ட் ஓவர் திங்கிங். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அவங்க ஒண்ணு அந்த ரிவைண்ட் பட்டனை போட்டு பாஸ்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது இதற்கு மேல நான் எந்த பையன்ட்டையுமே பேச மாட்டேன், எல்லா பசங்களுமே இப்படிதான் அப்படின்னு ஒரு பொண்ணோ, அல்லது இனிமே நான் எந்த பொண்ணுகிட்டயுமே பேச மாட்டேன், எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு அந்த பையனோ ஃபியூச்சரை பத்தி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன்லயோ அல்லது ரிவைண்ட் பட்டன்லயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் ஓவர் திங்கிங். ஃபேக்ட் என்னன்னா, யாரு விட்டுட்டு போனாங்களோ அவங்க கவலைப்படலைங்க, அவங்கள பத்தி நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஓவர் திங்கிங். இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் வில் கண்ட்ரோல் யுவர் லைஃப். ஓவர் திங்கிங்கை பிரேக் பண்றதுக்கான 3 சயின்டிபிக் எட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லட்டுங்களா? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நேம் இட். எப்பவுமே நீங்க ஒரு ஓவர் திங்கிங்ல இருக்கிறீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு அந்த அவேர்னஸ் வரணும். டேய், இது ஓவர் திங்கிங், கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போகலாம் அப்படிங்கிறத உங்க மைண்ட் சொல்லணும். டேய், இது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொன்ன அடுத்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள பிரெயின்ல 40% பவர் கட் ஆயிரும். ஓவர் திங்கிங்ல இருந்து அந்த சீன்ல இருந்தே நீங்க வெளியில வந்துடலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம 10th +2 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, ரிசல்ட்டுக்கு முதல் நாளே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலும் அவங்க எதனால அதை செஞ்சாங்க அப்படின்னா, எங்க நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவோமோங்கிற பயத்துல அது மாதிரி ஆயிருக்கும். பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பல முறையில பல சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். தே பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ், தே செக்யூர்ட் ஈவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஓவர் திங்கிங்கை சரியான முறையில சரியான நேரத்துல நாம அட்ரஸ் பண்ணாததுனால தான். அதனால ஸ்டெப் 1, நேம் இட். டே, இது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கிட்டு, சினிமாவில் எப்படி கட் சொல்லி அடுத்த சீனுக்கு போறாங்களோ அது மாதிரி உங்க பிரெயினை கட் சொல்லி அடுத்த சுச்சுவேஷனுக்கு போறதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர் திங்கிங்கை ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கான 2வது ஸ்டெப், டேம் இட். பாடி மைண்ட் கண்ட்ரோல். இப்போ இந்த பாடி மைண்ட் கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருதோ, கவுண்ட் 5, டேக் ஆக்ஷன். 5, 4, 3, 2, 1, டேக் ஆக்ஷன். இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நாம ஸ்லோ பண்ற அந்த 5 செகண்ட்ல தான் அது அடுத்த 60 செகண்ட்ஸுக்கு நம்மளோட திங்கிங் பேட்டர்னை நெகட்டிவா கொண்டுட்டு போகுது. ஸோ whenever you feel ஓவர் திங்கிங் இருக்கு அப்படின்னா, ஸ்டெப் 1ல இது ஓவர் திங்கிங் அப்படின்னு நேம் பண்ணுங்க. செகண்ட், டேம் பண்ணுங்க. டேமிங் இஸ் தட் யூ சேஞ்ச் ஆர் ஸ்விஃப்ட் ஃப்ரம் தட் தாட் ப்ராசஸ். ஓவர் திங்கிங் ஓவர் கம் பண்றதுக்கான 3வது சயின்டிபிக் எட் ஈஸி ஸ்டெப் என்னன்னாக்க, ரீஃப்ரேம் இட். சேஞ்ச் மீனிங், சேஞ்ச் எமோஷன். இதை ஸ்டேட் சேஞ்சுன்னு சொல்லலாங்க. எப்பெல்லாம் நீங்க ஒரு ஓவர் திங்கிங்ல இருக்கிறீங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ, நாளைக்கு அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி நீங்க எப்பெல்லாம் ஒரு ஒரே பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, அப்ப சேஞ்ச் எமோஷன்ஸ் அண்ட் யூ சேஞ்ச் த மீனிங். ஒருவேளை அவங்க அப்படி சொன்னா என்ன பண்றது, ஓகே அது அப்ப பாத்துக்கலாம், இப்ப நாம செய்ய வேண்டியதை செய்வோம். ஒருவேளை அவர் அப்படி சொன்னா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, சொல்லும் போது அதை பார்த்துக்கலாம், இப்ப நாம செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படிங்கிற ரீஃப்ரேம்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்கை ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். அவேர்னஸ் பிரேக்ஸ் த லூப், ரீஃப்ரேமிங் ஃப்ரேம்ஸ் பெட்டர் லைஃப். இந்த ஓவர் திங்கிங்கோட பெஸ்ட் பார்ட்னர் யாருன்னு பார்த்தாக்க, த டிலே. எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல ஒரு தாட் வருதோ, 5 செகண்ட்ஸ்ல அந்த தாட்டை நீங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்னாக்க, 17 செகண்ட்ஸ் உங்க மைண்ட்ல அந்த தாட் இருந்துச்சுனாவே அடுத்த 100 இன்சிடென்ட்ஸுக்கான சுச்சுவேஷன்ஸை, சீன்ஸை அது மைண்ட்ல மூவில குக் பண்ற மாதிரி உங்களுக்கு குக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் சோ வாரியர்ஸ், எப்பெல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வந்து அது நெகட்டிவ் தாட்ஸா டெவலப் ஆகுதோ, அப்பெல்லாம் இம்மீடியட்டா உங்க மைண்ட்ல சொல்லுங்க, கட், ரிஃப்ரெஷ், ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைஃபை பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணுங்க. கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, வேற என்ன மாதிரியான ஓவர் திங்கிங் உங்களை டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு. அதற்காக அடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். Until then, signing off, Francis. Thank you.